ஏங்க ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். யார் வீட்டுக்கு எடுத்துட்டு இப்ப தலை தெறிக்க ஓடி வர? யோ, நான் ஒண்ணு யார் வீட்டையும் கெடுக்கல. உன் தம்பி தான் என் குடும்ப மானத்தை கெடுக்க போறான். வசந்தி, அத்தாதீர். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டு தொலையும். என்ன இப்ப? ஏங்க உங்களுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியும்ல. சதா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே பாடா படுறேங்க. நீயா? சரி சரி, அதுக்கு சொல்ல வரதை கேளுங்க. ஒரு சர்ச் உண்டுல, ஆமா, அந்த சர்ச் பக்கமா நான் போயிட்டே இருந்தேன். ஒரு பிள்ளை திடீர்னு என்ன கூப்பிட்டுச்சு. நானும் அப்ப பார்த்து போனேன். எதுக்குமா கூட்டான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சு தெரியுமா? ஒருத்தரை பத்தி விசாரிக்கணும்னு கேட்டுச்சு. அந்த ஒருத்தர் யார் தெரியுமா? உங்க தம்பி தான், செல்லுவா. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. அந்த பிள்ளை உங்க தம்பியோட ஃபோன் நம்பரை கேட்டுச்சு. என்ன வசந்தி சொல்ற? என்ன பொய்யா சொல்றேன்? உங்க மேல சத்தியமா இது நடந்துச்சு. நானும் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன். என் நம்பரை கொடுத்தேன். ஆனா அந்த பிள்ளைக்கு அது செல்வாவோட நம்பர். உன் நம்பரை கொடுத்துட்டு வந்தியா? அந்த பிள்ளை செல்வாவோட நம்பர் தானே கேட்டுச்சு. கேட்டா கொடுத்துடணுமா? நான் புரோக்கர் வேலையை செய்யறேன். அதுக்கு மேல இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதுக்கு தான் என் நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த பிள்ளை என் நம்பருக்கு ஃபோன் போடும். நான் கூட பேச மாட்டேன். உங்ககிட்ட போனை கொடுத்துறேன், நீர் பேசும். என்ன வசந்தி திடீர்னு இப்படி வந்து சொல்ற? நான் எங்க திடீர்னு சொல்றேன்? இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவனை கண்டிச்சு வைங்க, சரியில்லை அவன் பண்றதுன்னு. நீர் கேட்டீரா? சொன்ன நீயே சரியில்லை, இதுல எங்க நான் அவனை கண்டிச்சு வளர்க்கறது? ஆமா, நான் சரியில்லாம இருக்கிறேன். உன் தம்பி நம்பர் பிள்ளைகளா வந்து கேக்குற மாதிரி என் நம்பர் ஒரு ஆம்பளைகளா வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு போறாங்களே. வசந்தி மாதிரி என்ன? வசந்தி, ஒருவேளை அந்த பொண்ணு செல்வாவோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. நம்பர் இல்லாம இருந்திருக்கும், அதான் உங்ககிட்ட நம்பர் வாங்கிருப்பா. எந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்க? யா வசந்தி மாறி, உள்ள எதுவும் கள்ளத்தனம் இல்லனா செல்வாவோட நம்பரை செல்வா கிட்டே வாங்கிக்கலாம். காலேஜ்ல எதுக்கு போறவங்க வரவங்களை விசாரிச்சு வாங்கணும்? என்ன சொல்ற வசந்தி? ஒரே இடத்துல படிக்கிற பிள்ளைகளு நம்பர் வாங்கி வச்சுக்க போது தானாவே. தேவை இருந்தா போன் போட்டுக்கலாம், தேவை இல்லைன்னா விட்டுலாம். அந்த பிள்ளை பேசுறத வச்சு பார்த்தா நான் தான் செல்வாவோட மைனின்னு அந்த பிள்ளைக்கு தெரியல. தெரியாதவங்க கிட்ட இருந்து எதுக்கு அவன் ஃபோன் நம்பரை வாங்கணும்? அதுக்கு தான் என் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படியும் அந்த பிள்ளை இப்போ ஃபோன் போடும். அப்போ நம்ம கண்டு புது நம்பரா இருக்கு. ஒருவேளை அந்த பிள்ளையரா இருக்கும். சரி, அப்போ நீயே பேசு. ஏங்க விடிய விடிய கதையை கேட்டுட்டு சீதைக்கு ராமன் யாருன்னா சித்தப்பான்னு சொல்ற மாதிரி இருக்குது நீங்க சொல்ற கதை. என்ன சொல்ல வர வசந்தி? நான் செல்வா நம்பர்ல கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, அப்ப செல்வாவை கூட்டு பேச வைக்கலாமா? உன் மண்டக்குள்ள மூளை இருக்கா இல்லையா? ஓய், இப்போ என்னதான் பண்ணணும் வசந்தி? நீர் செல்வான்னு சொல்லி பேசும். என்ன வசந்தி சொல்ற? அந்த பிள்ளை கிட்ட நான் பேசணுமா? ஆமா, நீயே பேசு. நான் இப்போ அட்டன் பண்றேன், நீர் பேசும். வசந்தி வேணாம் வசந்தி. வசந்தி, ஹலோ. நான் இப்படி வாயை பிளந்துக்கிட்டு இருக்கிறீர், பேசும். ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, நீங்க செல்வா தானே? ஆமா. என்ன சைலண்ட் ஆயிட்டா? ஒரு வேளை எதுவும் சந்தேகம் வந்துட்டோ? நான் ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து திவ்யதர்ஷினி பேசுறேன். ஆக்சிஸ் பேங்க் திவ்யதர்ஷினியா? இது செல்வா சாரோட வீடு தானே? ஆமா சார், ஒரு புது லோன் ஸ்கீம் வந்திருக்கு பேங்க்ல. நீங்க ட்ரை பண்றீங்களா சார்? இல்லம்மா வேணாம். ஓகே சார். விளம்பரம் போல வசந்தி. சரி இரு, நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். இதை விளம்பரம்னு நம்பி இந்த மனுஷனும் போறாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா நல்லா ஏமாத்தலாம். அவ ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து செல்வாவானி என் போனுக்கு ஃபோன் போடுறா. அதுவே இந்த மனுஷனுக்கு புரியல. அதுவும் நம்ம 3 பேர்ல யாருக்குமே ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இல்லை. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்னான்னு நான் இந்த கள்ளத்தனத்தை கண்டுபிடிக்க போறேனோ. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, நீங்க செல்வா தானே? ஆமா. நானு தொப்பி தலையும் என் கண்ணு முன்னாடி இருக்கான். அப்ப செல்வான்ற பேர்ல யார் பேசுறா? அந்த 4 முடி எந்த செல்வாக்கு நம்பரை கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அந்த தொப்பி தலையன் வேற போறானே. ஹலோ. நான் ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து திவ்யதர்ஷினி பேசுறேன். எங்க பேங்க்ல புது லோன் ஸ்கீம் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த ஸ்கீம் வேணுமா? இல்லம்மா, லோன் எதுவும் வேணாம். ஓகே சார், தேங்க்யூ. ஐயோ, போறானே. ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க. ஏ தொப்பி, ஒன்னதான் நில்லு. தொப்பியா? எவ்வா அவ? இவங்களா? ஒரு 10 மினிட்ஸ் இங்க வாங்க. இன்னி இது நம்பர் மாதிரியும் இருக்கு, நம்பர மாதிரியும் இருக்கு. ஒருவேளை என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாங்களோ? என்ன இப்பவும் தெரியுறாங்க? நான் ஒன்னும் கனவில்லை, நிஜமாதான் கூப்பிடுறேன், வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
நீங்களா என்ன கூப்பிட்டீங்க? ஏன் வேற யாரும் கண்ணுக்கு தெரியறாங்களா? அப்படி இல்லை. பாருங்க, என்கிட்ட டைம் இல்லை, அதனால நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். என்ன சொல்ல போறீங்க? உயரமாக ஒரு அண்ணன் வராரு, அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம், சும்மா ஃப்ரெண்டு இல்லை, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, வர்கீஸு. ரொம்ப சந்தோஷம். நான் அவரை பற்றி பேசுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். சின்ன பொண்ணு வேற எப்போ வேணாலும் வெளியில் வந்துடுவா, அதனால் நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். சின்ன பொண்ணு இங்கே வந்திருக்காங்களா? ஆமாம், அவள் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறா. நான் சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடுறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைனா, உங்கள் ஃப்ரெண்டு சின்ன பொண்ணை லவ் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் சின்ன பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னாலே, அது என்ன தெரியுமா? அதை எங்கே அவன் கேட்க விட்டான்? சின்ன பொண்ணுக்கு உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்கிறதுக்காக தான் அவங்க வந்தாலே. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அவளுக்கும் உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஷார்ட்டாக ஒரே நிமிஷத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஏன் அன்றைக்கி அப்படி பேசிட்டு போனாருன்னு சொல்லுங்கள். அவன் அவங்க அம்மா பேச்ச மீறாத பையன். அவங்க அம்மாவை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டான். அவங்க அம்மா நேற்று வர்கீஸ் கிட்ட உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த கிறுக்கை இன்னைக்கு இப்படி பேசிட்டு போயிருக்கான். ஓ, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், சின்ன பொண்ணோட அப்பாவும் அந்த முடிவு எடுத்திருக்காரு. என்னங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா இடியா இறக்குறீங்க? நானே இறங்கி போய் தான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது, அவளால் அவங்க அப்பா முடிவில் சந்தோஷமாக இருக்க முடியாது. சரி, இதுக்கு மேலே இங்கே பேசுறது நல்லதில்லை. நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க, அப்புறமா எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு பேசிக்கலாம். ஆ சரி, உங்கள் நம்பரை இதில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ போகிறேன். நான் அப்புறமா கால் பண்ணுறேன். பாய். இது என்ன புதுசு புதுசாக சோதனையாக வருது? இதெல்லாம் மீறி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே.